வணக்கம் மக்களே, நான் உங்கள் நண்பன் ஸ்ரீனி. எனக்கு எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வாக்கிங் போகிற பாதையில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். சரி, ஓகே, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் நிறையா நல்ல விஷயம் இருக்குது. நிறையா பேர் என்ன சொல்கிறது, அந்த விஷயத்துக்காக டாக்டரை தான் போய் கன்சல்ட் பண்ணுறோம். அவங்க க்ரீனாக ஆயின்மெண்ட்டுன்னு என்னென்னமோ கொடுக்குறாங்க, அது போடுறதுக்கே எப்படி ஒரு மாதம் ஆயிடுது. ஆனால் இது ஒரு நாட்டு மருந்து தான். இதை சரியாக 2 வாரம் பயன்படுத்தினாலே போதும். அந்த இடத்துல நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்கிறது கிடைக்கும். ஸோ அதுதான் நிச்சயமாக நம்ம பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லைன்னு தோணுச்சு. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, நல்ல விஷயந்தானே பண்ணலான்னு தோணுச்சு. இதில் எந்த அளவுக்கு சரி தப்பு இருக்குதுன்னு தெரியல. சொல்லப்போனால் இதான் என்னுடைய முதல் ஓன் வாய்ஸ் வீடியோவும் கூட. முதல்ல பண்ணும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோ பதிவு போடுறேன். அந்த மருந்து நான் காட்டுறேன், இருங்க. நான் டெய்லி போகிற இந்த பாதையில் தான் கிடச்சிச்சு அந்த மருந்து. கண்டிப்பாக இந்த பாதையை நல்லா பாருங்களேன். இந்த பாதையில் ஒரு ஓரமாக கிடச்சது தான் இந்த மருந்து. ஆனால் இந்த மருந்து நிறையா பேருக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறேன், இருங்க. ஃபஸ்ட்டு அந்த மருத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். அதை நம்ம சரியாக அந்த பூச்சி வெட்டு இருக்கும் தெரியுங்களா, அந்த இடத்துல வாரத்தில் ஒரு 3 வாட்டி மட்டும் நல்லா தேய்ச்சிட்டே, நல்லா எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 2 வாரத்தில் அந்த இடத்துல சூப்பராக முடி முளைக்கும். நிறைய நானும் பார்த்துருக்கேன். இந்த மருத்துவ குணம் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டு தான் கிடச்சிருக்கு. ஆகையினால தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். நல்லா உங்கள் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஒரு நாட்டு மருந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஹாஸ்பிட்டல் போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளுடைய நாட்டு மருத்துவத்துலேயே நிறையா குண வகைகள் இருக்குது. அதுலேயும் நல்ல மருத்துவமும் இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தினாலே போதும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடைக்காது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் போகிற பாதையிலையோ நின்று பேசிகிட்ருக்க ஏதாவது ஒரு ரோட்டு ஓரங்கள்லேயோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மருந்துகள் இருக்க தான் செய்யும். அது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனால் அதை நம்ம சரியாக பார்த்து கண்டுபிடிச்சோம்னாலே போதும், நம்மக்கிட்ட இருக்க நிறையா விஷயங்களுக்கு அதுவே நல்ல ஒரு மருந்தாக அமையும். இன்றைக்கி நான் டெய்லி போகிற பாதையில் எனக்கு கிடைச்ச மருந்து இது. அந்த காய் இன்னும் நான் உங்கள்கிட்ட காட்டலை. அந்த காய் இது தான். இப்படி தான் இருக்கும், குட்டி தர்பூசணி பழம் மாதிரி. இது இப்போதைக்கு இது ஒரு பழமாக இருக்குது. காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு வரி வரியாக நல்லா பார்க்குறதுக்கே அது ஒரு அழகாக இருக்கும். அதுதான் இது லெமன் மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நல்லா தேய்க்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாக தேய்க்கணும். வாரத்தில் 3 வாட்டி மட்டும் தேய்ச்சா போதும். 2 வாரத்தில் சூப்பராக அந்த இடத்துல முடி வளரும். பூச்சி வெட்டுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முடி கொட்டிட்டு சொட்டை மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு இந்த காயை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா 2 வாரத்தில் சூப்பராக முடி முளைக்கும். இப்போ நான் அந்த செடியை காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தரையில் இப்படி தான் காய்ச்சி கிடக்கும். அதிகப்படியான ரோட்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்குது. வறண்ட நிலத்தில் நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கும். நல்ல மருத்துவம் தான். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த காய் நிறைய கசப்புத்தன்மையாக தான் இருக்கும். அந்த கசப்புத்தன்மை தான் இந்த பூச்சிகளை போய் கொல்லுன்னு சொல்லுவாங்க. நல்ல மருத்துவம். சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். சீக்கிரமே அந்த இடத்துல நிறையா முடி வளர்ந்துடும்.
இது என்னுடைய முதல் வீடியோங்கிறனால இது எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். சரியா தப்போ நல்லா இருந்தால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா சாரி.